அதிமுக, திமுக மட்டும் இல்ல. நம்முடைய ஆண்ட தலைவர்கள், பெருந்தலைவருடைய கருத்துக்கள் எல்லாம் பூரண மதுவிலக்கு என்றுதானே இருந்திருக்கிறது. அதனால்தான் சொல்றோம் மதுவிலக்கை நம்ம அமல்படுத்துவாங்கிறோம். பலமாய் பத்திரிகையாளர்கள் என்ன செய்றீங்க? கொளுத்தி போட்டு, கையில மடையில போட்டு, கம்பு வெட்டி போட்டு எப்படியாவது என்ன செய்யுங்க? திமுகவுக்கும் திமுகவுக்கும் இடையில உரசலை உண்டு பண்ணுவானா என்று முயற்சி பண்ணாங்க. இப்ப தலைவர் எழுச்சி தமிழர் நேரடியாக தளபதி ஸ்டாலின் முதல்வரை பார்த்துவிட்டு இந்த விஷயங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார். 2026ல விடுதலை சிறுத்தை கட்சி எந்த அணியில் இருக்குதோ அந்த அணிதான் ஆட்சி அமைக்கும். எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் யாரை கையை காட்டுறாரோ அவர் தான் முதலமைச்சர். 2031ல எங்கள் தலைமையில் தான் ஆட்சி. அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே, குஜராத்துடைய முத்ரா துறைமுகத்துல இறங்குச்சு 3900 கிலோகிராம் ஹெராயின் யாருக்கு இறங்குச்சு? அந்த துறைமுகம் யாரு கண்ட்ரோல்ல இருக்கு? 21,000 கோடி போதை மருந்து அந்த துறைமுகத்துல மாட்டி இருக்கிறதே யாரு அனுப்புனா, யாரு ரிசீவ் பண்ணா? உள்துறை அமைச்சகம் வெள்ளை அறிக்கை வெளியிடுமா? பிரதமர் மோடி வாய் திறந்தாரா? இப்ப அண்ணாமலை இப்ப இல்ல தமிழ்நாட்டுல, லண்டன் போயிட்டாரு. அவர் இல்லாத குறைய நம்ம நிறைவேற்றுவோம் அடிப்படையில மட்டரகமான அரசியல் இது. வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் விடுதலை சிறுத்தைகளின் வழக்கறிஞரும் சமூக நீதி பேரவையின் ஒருங்கிணைப்பாளருமான திரு அகமது சாஹிப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மது ஒழிப்பு மாநாடு அப்படிங்கிறத அறிவிச்சதிலிருந்து பல்வேறு விவாதங்கள் சமூக வலைதளங்கள்ல ஏற்பட்டு இருக்குது. இதுல விடுதலை சிறுத்தைகளுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஒரு உரசல் முரண்பாடுகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பல்வேறு தரப்பினரும் பேசிட்டு வராங்க. இந்த நிலையில இன்னைக்கு முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய எம்பி தொல் திருமாவளவன் அவர்கள் போய் நேரடியாக சந்திச்சிருக்கிறாரு. என்ன நடந்துட்டு இருக்கு? அதாவது விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் திமுகவுக்கும் உரசலை ஏற்படுத்த வேண்டும் என்று உங்களை போல பத்திரிகையாளர்கள் தான் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். நான் உங்களை சொல்லல, உங்களை மாதிரி பத்திரிகையாளர் சொல்றேன். செய்தி ஊடகத்துல வேங்கை வயல்ல கள்ளச்சாராயம் பலியாகி விட்டார்களா? அதற்கும் ஸ்டாலின் தான் காரணம். அதற்கும் திருமாதான் எழுச்சி தமிழர் தான் போராடுகிறார். கூட்டணி இருந்துகிட்டே போராடுறாரு பாருங்க, நெருக்கடியை கொடுக்காரு பாருங்கிறாங்க. போராடாம விட்டோம்னா பத்தினா போராடாம விட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஆம்ஸ்டாங் கொலை வழக்கா? எங்க தலைவர் போய் நின்று என்ன செய்யறார்? களமாடி கொண்டிருக்கிறார். சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு பேட்டி கொடுத்தார், அழுத்தத்தை கொடுத்தார். அதன் வாயிலாக காவல்துறை வீரியமாக களமிறங்கி அந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்கை விசாரித்துக் கொண்டிருக்கிறது. பாத்தீங்களா? கூட்டணியில் இருந்து கொண்டே திரும்ப என்ன செய்யறாரு? உள்குத்தி வேலை பண்றாரு. முதலமைச்சர் கண்ட்ரோல் இருக்கக்கூடிய காவல்துறையை குறை சொல்றாங்கிறாங்க. என்னதான் செய்யறது? அதுவை ஒழிக்க வேண்டும் என்பது இது அரசியலுக்கு சம்பந்தப்பட்டதா? இல்லையே, கான்ஸ்டிடியூஷன்ல இருக்குங்க. கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிகல் 47 என்ன சொல்லுது? தெளிவா சொல்லுதா இல்லையா? ஒரு ஸ்டேட் என்பது மாநில அரசு என்ன செய்யும்? மத்திய அரசோ, ஒன்றிய அரசோ, மாநில அரசோ, அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும்? மக்களுடைய நலனில் கவனம் செலுத்த வேண்டும். அவர்களுடைய உடல் நலன் சார்ந்து, என்விரான்மெண்ட் சார்ந்து, அவருடைய ஊட்டச்சத்து மிக்க உணவுகள் எல்லாமே ஆர்டிகிள் 47 பேசுகிறது. அதாவது ஒரு மக்கள் வாழக்கூடிய ஒரு மாநில எல்லைக்குள் வாழக்கூடிய அந்தந்த பகுதியுடைய மக்களை அந்த கவர்மெண்ட் கவனித்துக் கொள்ளணும். அவருடைய நலன அக்கறை கொள்ளணும். அவங்களுடைய ஊட்டச்சத்து, உணவு, அவன் என்ன சாப்பிடுறாங்க, என்ன குடிக்கிறாங்க என்பதை கவனம் செலுத்தி அதுக்கு வழிவகை செய்யக்கூடிய பொறுப்பும் கடமை யாருக்கு இருக்கு? அரசாங்கத்துக்கு இருக்கு. இதை சுட்டிக்காட்டித்தான் 1967ல நம்ம பேரறிஞர் அண்ணா அவர்கள் பார்லிமெண்ட்லயே சொன்னாரா இல்லையா? தேசம் முழுவதும் மதுவிலக்கை கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க. ஆர்டிகிள் 147 அடிப்படையில அந்த பிரசிடென்ட் என்ன செய்யலாம்னா கவர்னர்கிட்ட அத்தரைஸ் கொடுக்கலாம். அதாவது ஒவ்வொரு ஆளுநர், மாநிலவுடைய ஆளுநரும் பிரசிடென்டுடைய, அதாவது ஜனாதிபதியுடைய பிரதிநிதியாக இருந்து கொண்டு ஒவ்வொரு மாநிலத்தினுடைய தேவை என்ன என்று கேட்டறிந்து மாநிலத்துடைய முதலமைச்சருடைய அந்த கொள்கையை அமுல்படுத்தணும். அவங்க சொல்லக்கூடிய அட்வைஸை எடுத்துக்கொள்ளணும். 147 ஆர்டிகிள் 2 பிரிவினை அடிப்படையில தானே நம்ம தேசிய மதுக்கொள்கையை வகுக்க சொல்றோம். மத்தியில ஆளக்கூடிய ஒன்றிய அரசு என்ன சொல்லுது? பாஜக அரசு ஒரே நாடு ஒரே தேர்தல் சொல்றாங்களா இல்லையா? எந்த அடிப்படையில் சொல்றாங்க? சட்டம் இயற்றுவோம், காமன் சிவில் கோடு எங்க ஏற்றுவோம், அப்படி ஒரு சருத்து இருக்கிறது இப்படிலாம் சொல்றாங்கல்ல. கான்ஸ்டியூஷன்ல இருக்கு. அதே கான்ஸ்டியூஷன்ல தான் இது இருக்கு. 140 கான்ஸ்டியூஷன் ஆர்டிகிள் 147 147 பிரிவு என்ன சொல்லுது? ஒரு மாநிலத்தினுடைய அந்த முதலமைச்சர், அந்த சட்டமன்றம் ஒரு தீர்மானம் நிறைவேற்றுச்சுன்னா அதை உன்னிப்பா கவனிச்சு நிறைவேற்றி தரணும்.
தீர்மானப்படக்கூடிய உத்தரவு அங்குடைய அந்த உரிமை வந்து மாநிலங்களுக்கு இருக்கிறது. டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, வழிகாட்டு நெறிமுறைகள் இருக்குதான் செய்கிறது. அது போல யூனியன் லிஸ்ட் இருக்கிறது, ஸ்டேட் லிஸ்ட் இருக்குது, கன்கரண்ட் லிஸ்ட்னு இருக்கிறது. அதாவது ஒன்றிய அரசு மட்டும் செய்ய வேண்டிய அந்த விஷயங்கள், உதாரணமாக ஏர்போர்ட்டு, இந்த மாதிரியான சுங்க இலாக்கா, இது போன்ற துறைமுகங்கள், இதெல்லாம் வந்து சென்ட்ரல் லிஸ்ட்ல வருகிறது. காவல்துறை, நீதிமன்றங்கள், உயர் நீதிமன்றம், இந்த சப்கோர்ட்டு, இது போன்ற போலீஸ் அத்தாரிட்டி, இதெல்லாம் வந்து என்ன வருது, ஸ்டேட் லிஸ்ட்ல வருகிறது. கான்கிரண்ட் லிஸ்ட் ரெண்டுக்கும் பொதுவான அந்த பட்டியல்ல எது வரும், கல்வி போன்ற விஷயங்கள்லாம் கொண்டு வந்திருக்கிறார்கள். இப்ப நாங்க என்ன சொல்றோம், இந்த மதுவை எந்த லிஸ்ட்ல வச்சிருக்கிறீங்க? கன்கரண்ட் லிஸ்ட் தான் நீங்க வச்சிருக்கிறீங்க. அதுவும் ஆலையை வந்து அந்தந்த மாநிலம் வந்து என்ன செய்யுமா தயாரிக்கலாம்னு சொல்லி தார வார்த்து கொடுத்தாச்சு, மாநில லிஸ்ட் கொண்டு வந்தாச்சு. அப்ப அதுதான் சொல்றோம், தேசியமா என்ன செய்யுங்க, ஒரு ஒரு வழிகாட்டு நெறிமுறை கொடுங்க, ஒரு சட்டம் இயற்றுங்க என்று கோரிக்கை வைத்திருக்கோம். நியாயமான கோரிக்கை தானே அந்த கோரிக்கை. யாரெல்லாம் பேரறிஞர் அண்ணாவை தமிழ்நாட்டுல ஏற்றி போட்டுகிறாரோ அவர்கள் அந்த கோரிக்கையை வழிமுறைய வேண்டும். திராவிட கட்சி திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், அண்ணா அவர்களை ஏற்றுக்கொண்ட கட்சி தானே. துணை கட்சியா இருக்கக்கூடிய ஏறம் அதிமுக இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் எல்லாமே அண்ணாவை ஏற்றி போட்டு வருதுதானே. அப்ப அண்ணா சொன்னதை நம்ம வழிமுறைகிறோம். அப்ப யாரெல்லாம் தந்தை பெரியாரை வந்து பகுத்தறிவு பலனா ஏற்றுக்கொண்டார்களோ அவருடைய தந்தை பெரியாருடைய கருத்து தானே. கண்ணிய தமிழர் காகிதமிழத்துடைய கருத்து தானே. கர்ம வீரர் ஐயா காமராஜருடைய கருத்து தானே. எல்லாருடைய கருத்து தானே இருக்கிறது. அதிமுக திமுக மட்டுமில்லை, நம்முடைய ஆண்ட தலைவர்கள் பெருந்தலைவருடைய கருத்துக்கள் எல்லாம் பூரண மதுவிலக்கு என்றுதானே இருந்திருக்கிறது. அதனால்தான் சொல்றோம் மதுவிலக்கை நம்ம அமல்படுத்துவாங்கிறோம். பத்திரிகையாளர்கள் என்ன செய்றீங்க, கொளுத்தி போட்டு கையில மலையில் போட்டு கம்பு வெட்டி போட்டு எப்படியாவது என்ன செய்யுங்க, விசிகாவுக்கும் திமுகவுக்கும் இடையில வந்து உரசலை உண்டு பண்ணுவானோ என்று முயற்சி பண்ணாங்க. இப்ப வந்து தலைவர் எழுச்சி தமிழர் வந்து நேரடியாக தளபதி ஸ்டாலின் முதல்வரை பார்த்து விட்டு இந்த விஷயங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார். சார், நீங்க சொல்றீங்க பத்திரிகையாளர்கள் இந்த மாதிரி பேசுறாங்க அப்படின்னு. ஆனா சமீபத்துல ஒரு நாள் முன்னாடி வந்து முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் ஒரு வீடியோ வந்து பதிவு போடுறாரு. அந்த பதிவு வந்து கொஞ்ச நேரத்துல டெலீட் பண்றாரு. அதாவது ஆட்சியிலும் பங்கீடு, அதிகாரத்திலும் பங்கீடு அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் சில சந்தேகங்கள் வருது. அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் தான் சார் கேக்குறாங்க. இல்ல, இது ஆட்சியில் பங்கீடுங்க 2வது சப்ஜெக்ட். மது ஒழுக்க மது பூரண மது விலக்குல தான் வந்து பிரச்சனை உண்டு பண்ணாங்க. ஏன்னா உங்க பத்திரிகையாளர் கேட்கிறாங்க, அதிமுகவுக்கு வந்து அழைப்பு இருக்குமா என்று கேட்கிறார்கள். அதிமுக தாராளமா கலந்து கொள்ளலாம் என்று தலைவர் சொல்கிறார். நீங்க ஒரு மாநாடு நடத்துறீங்க, அல்லது திமுகவே ஒரு மாநாடு நடத்துகிறது. அவ்வளவு ஏன் தளபதி ஸ்டாலினே ஒரு மாநாடு அறிவிக்கிறார், பூரண மத விலக்கு மாநாடு என்று அறிவிக்கிறார். நிருபர்கள் நீங்க போய் மைக்க நீட்டி அதிமுக காரங்க வரலாமான்னு கேட்டா தாராளமா வாங்கன்னு தான் சொல்லுவாரு. இல்ல அதிமுக வரக்கூடாது அப்படியே சொல்லுவாரு. ஏன்னா அரசியல் என்பது வேறு, இது மதுவிலக்கு கொள்கை என்பது வேறு. இப்ப ஆட்சியில பங்கு அந்த ட்வீட் மேட்டர் சொல்றீங்களே, அது நம்ம தெளிவா அதுக்கும் பதில் சொல்லிட்டாருங்க தலைவர். அத வந்து ஒரு பகுதியை மட்டும் வெட்டி விட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த சமூக ஊடகங்களை நிர்வகிக்கக்கூடிய அந்த அட்மின், எங்களுடைய அட்மின் என்ன செஞ்சுட்டாரு, ஒரு சிம்பிளா போட்டார், ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு போட்டார். வேற மாதிரி துணி வந்துருச்சு. ஏன்னா ஒரு திமுக ஆட்சியில பங்கு கேட்கிற மாதிரி இருக்கான்னு. நம்ம தெளிவா சொல்றோம், சாமானிய மக்களுக்கும் வந்து அதிகாரம் வேண்டும் தான் சொல்கிறோம். எளிய மக்களுக்கும் வந்து அனைவருக்குமே ஜனநாயகம், எளியவருக்கு அதிகாரம் எங்களுடைய கொள்கையாக இருக்கிறது, கொள்கை முழக்கமா இருக்குது. 90கள்லயே எங்களுடைய விடுதலை செலுத்தக்கூடிய கொள்கை முறைக்கே முழக்கமே இதுதானே. அனைவருக்கும் ஜனநாயகம் தானே, எளியோருக்கு அதிகாரம் தானே. அந்த அடிப்படையில எங்களுடைய முகாம் கூட்டத்துல, எங்களுடைய நிர்வாகிகள் கூட்டத்துல, இந்த மாநாடு சம்பந்தமான செயல்முறைகள் கூட்டத்துல பேசுறாரு. ஒவ்வொரு கட்சியும் அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்பதுக்கு தான் அரசு நடத்திட்டு இருக்கிறோம். கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றோம் சொல்லியிருக்காங்க. இதுவரை என்னங்க இருக்கு? எங்களுடைய விடுதலை சிறுத்தை கட்சியுடைய கொடியை மதுரையில புடிங்கிட்டு போயிட்டாங்க. 62 அடி இருக்குன்னு. மற்ற கட்சிகள் எல்லாம் வந்து எத்தனை அடி கொடிக்க பார்க்குதா? நாங்க அது பிரச்சனையே ஆக்கவில்லை. கிட்டத்தட்ட 150க்கு மேற்பட்ட இடங்கள்ல எங்க கட்சி கொடி பிரச்சனை இருக்குங்க. கடந்த 2.5 வருஷமா நாங்க ஆட்சியில வந்து தளபதி ஸ்டாலினுடைய ஆட்சிக்கு வந்து கேடயமா இருந்து கொண்டிருக்கிறோம். அப்ப எங்க விசிக கொடியை வந்து குறி வச்சு தாக்குறாங்க. இது வந்து திமுக காரங்க தாக்கல, அமைச்சர்கள் யாரும் குறுக்க விடல. தாசில்தாரு, அந்த விஓ, இந்த மாதிரி ஆட்கள், காவல்துறை, இந்த சப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர் மாதிரி ஆட்கள் என்ன பண்றாங்கன்னா, விசிக கொடி ரொம்ப வானனாவா பறக்குதுங்கிறாங்க. அப்ப எத்தனை அடியில தான் கொடி வைக்கணும் அது சொல்லுங்க. விசிக கொடி மட்டும் எத்தனை அடியில பறக்கணும் அப்படி சருத்தனும் இருக்கிறதா? எல்லா கட்சிக்காரங்க கொடியும் எத்தனை வந்து
அப்படி இருக்கும். அது மாதிரி எங்க கட்சி கொடியும் இருக்கு. இப்ப எங்க கட்சி கொடியை மட்டும் நீங்க புடிங்கிட்டு போறீங்கன்னா, இப்ப எங்க கோவம் வருது. அப்ப நாங்க என்ன சொல்றோம், கோட்டையிலேயே கொடியேத்துவோம் என்று சொல்கிறோம். அப்ப இதெல்லாம் எங்களுக்கு சாதாரணமான விஷயம். இந்த அடிப்படையில் தான் ஆட்சியில் பங்குன்னு அதை தெளிவா தானங்க சொல்றோம். 2026ல விடுதலை சிறுத்தை கட்சி எந்த அணியில் இருக்குதோ அந்த அணிதான் ஆட்சி அமைக்கும். எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் யாரை கையை காட்டுறாரோ அவர்தான் முதலமைச்சர். 2031ல எங்கள் தலைமையில் தான் ஆட்சி. விடுதலை சிறுத்தைகளுடைய ஆட்சி 2031. இதை எழுகையா வச்சுதான் நாங்க வந்து கட்டமைச்சிட்டு இருக்கிறோம், களமாடி கொண்டிருக்கிறோம். அதாவது அரசியல்ல நம்ம ராணுவ ரகசியம்லாம் ஒண்ணு இல்லையா, வெளிப்பேட தான் சொல்றோம். அதனால ஆட்சியில் பங்கு என்பதுங்கிறது வந்து இந்த அடிப்படையில் தான். உடனே போய் இன்னைக்கு ஸ்டாலின் போய் முதல்வர்கிட்ட சந்திச்சாரு, ஆட்சியில பங்கு தானே கேட்டாரு. அப்ப எங்களுடைய புரிதல் தெளிவாக இருக்கிறது. பத்திரிகையாளர்கள் வந்து உங்களுக்கு தீனி வேணும், ஊடகத்துக்கு தீனி வேணுங்கிறதுக்காக வந்து கொளுத்தி போட்டு பத்திரிகளா திருமாவளவர் ஆட்சியில பங்கு கேட்கிறான்னாங்க. எங்க எங்க எப்படி பங்கு கேட்கிறோம்? எப்படி இப்ப பங்கு கேட்க முடியும்? ஆட்சி நடந்து கொண்டிருக்கு, 2.5 வருஷம் முடிஞ்சது, எங்க பங்கு தான் கேட்க முடியுமா? அப்படி அக்ரிமெண்ட் எங்கள்கிட்ட இல்லையே. அதான் தெளிவா ஆர்எஸ் பாய் சொல்றாங்க. ஆட்சியில் பங்கு என்று சொன்னால் அதிகாரத்துல எல்லாத்துலயுமே வந்து இப்ப நாங்க கூட்டணியில இருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கொள்கை அடிப்படையில கூட்டணியில இருக்கோம். கொள்கை அடிப்படையில கூட்டணியில இருந்தாலும் கூட நாங்க இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு வேங்கவை பிரச்சனையாக இருக்கட்டும், கள்ளக்குறிச்சியுடைய எரிசராய பிரச்சனையா இருக்கட்டும், ஆம்ஸ்டாங் உடைய படுகொலை பிரச்சனையா இருக்கட்டும், நாங்க பூசி மொழிகிட்டு போகல. ஒரு எதிர்கட்சியை வந்து எந்த அளவுக்கு செயல்படுமோ அந்த அளவுக்கு என்ன செய்யறோம், மக்கள் திரள் போராட்டங்களை அறிவித்து மக்களோடு மக்களா நின்று கொடுக்கும். இப்படி புரிஞ்சுக்கிட்டுனா ஈஸியா போயிடும். நாங்கள் திமுக கூட்டணி தான் இருக்கிறோம். ஆனால் மக்களை பாதிக்கக்கூடிய விஷயத்துக்கு நாங்க என்ன செய்ய முடியாது. நாம வந்து சப்ப கட்டு கட்டி பூசி மொழிகிட்டு போக முடியாது. மக்களின் குரலை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கட்சியாக விசிக இருக்கிறது. இப்ப பாஜகவினுடைய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொல்லும் பொழுது வேங்கவேல் பிரச்சனை என்னது, சமூக நீதியும் பேசுகிற வேங்கவேல் பிரச்சனை என்னதுன்னு கேக்குறாங்க. முதல்ல அவங்க ஏற்கனவே பிஜேபியுடைய தலைவரா இருந்தவங்க. கவர்னர் சொல்லி ஆளுநருங்கிற பொறுப்பான ஒரு பதவியில இருந்தவங்க. எங்க அக்கா தமிழிசை வந்து இந்த அளவுக்கு ஒரு மட்டரகமாக பேசி தன்னுடைய பேரை கிடைக்க வேண்டுமா? அவர் பிஜேபியில இருந்தாலும் கூட ஒரு தவறான கட்சியில் இருக்கக்கூடிய சரியான நபர் என்ற அளவுக்கு தான் எங்களுக்கு புரிதல் இருக்கிறது. நாங்க கூட அழைப்பு எடுத்துட்டு இருக்கோம். அக்கா வந்து அந்த கட்சியில இருக்கக்கூடிய ஆளு கிடையாது. சமூக நீதி கொள்கையெல்லாம் வந்து வார்த்தெடுக்கப்பட்டவர். காங்கிரஸ் உடைய பேரியக்கத்துடைய குடும்பத்தை சார்ந்தவர். ஏதோ அரசியல் சூறாவளியில அங்க போய் இருக்கிறாங்க. மது விலக்குங்கிறது வந்து தேசிய லெவலுக்குள்ள மேட்ருங்க. அப்ப அவங்க நாங்க திருப்பி கேட்கிறோம். அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே, குஜராத் துறைமுகத்துல கடந்த ஆண்டு அதானி குஜராத்துடைய முத்ரா துறைமுகத்துல கந்து இறங்குச்ச 3900 கிலோகிராம் ஹெராயின் யாருக்கு வந்து இறங்குச்சு? அந்த துறைமுகம் யாரு கண்ட்ரோல்ல இருக்கு? 21,000 கோடி போதை மருந்து அந்த துறைமுகத்துல மாட்டி இருக்கிறத யாரு அனுப்புனா, யாரு ரிசீவ் பண்ணா, யாரு பெற்றுக்கொண்டார்? உள்துறை அமைச்சகம் வந்து வெள்ளை அறிக்கை வெளியிடுமா? உங்க கட்சி தானே ஆட்சியில இருக்கிறது. பிரதமர் மோடி வாய் திறந்தாரா? நாடாளுமன்ற அவையில வந்து காங்கிரஸ் கட்சி இதை பிரச்சனை எழுப்பினாங்களே, ராகுல் காந்தியே இதை கேள்வி வைத்தார. முத்ரா துறைமுகத்துல வந்த போதை ஹெராயின் இத்தனை ஆயிரம் கோடி, 28,000 கோடி, 30,000 கோடி, 21,000 கோடி பட்டியல் போட்டார. பதில் சொல்ல முடிஞ்சுச்சா? அப்ப நீங்க ஹோல்சேல் டீலர் யார் என்பது இப்ப தெரியுதா இல்லையா? அதானி துறைமுகத்துல எப்படி சர்வசரம் வந்து இறங்குச்சு? குஜராத் போட்டு அவ்வளவு ஓப்பனா இருக்குதா? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இதுல வந்து நீங்க வந்து லோக்கல் பாலிடிக்ஸ் பண்ணாம தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே, இதை நீங்க கவனத்துல கொள்ளுங்க. இது வந்து இந்தியா நம்ம நாடு தானே, நம்ம நேசம் தானே. இந்தியா மீது பயங்கர அக்கறை தானே இங்க பேசிருக்கிறீங்க. அப்ப யாருக்கு சப்ளை ஆகுது? அப்ப குஜராத் போர்ட்ல இருந்தான் நாடு முழுதும் போதைப் பொருள் வந்து கடத்தப்படுகிறதா? இதுக்கு பதில் சொல்லுங்க. நாங்க என்ன கேட்கிறோம்? சிம்பிளான கேள்வி. விசிகாவுடைய கோரிக்கை ரொம்ப சிம்பிளுங்க. மது, போதை இதைக்கு என்ன செய்யுங்க, ஒரு கமிஷன் அமைங்க. நாடு ஃபுல்லா வந்து என்ன செய்யுங்க, தடையை ஏற்படுறதுக்கு படிப்படியா நீங்க என்ன செய்யுங்க, முயற்சி பண்ணுங்க. அதுக்காக வந்து ஒரு கமிஷன் அமைங்க, ஒரு திட்டத்தை செயல்படுத்துங்க. அதனால வந்து ஒரு அந்த மதுவிலக்கு கொள்கையை வந்து நீங்க அமுல்படுத்துறதுனால மாநிலங்கள் சிலவற்றுக்கு தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு வந்து நிதி இழப்பு ஏற்படுகிறதா? அதுக்கு சரி செய்வதற்கான வழிமுறை நீங்க கொடுங்க, கடன் கொடுங்க. மதுவை விற்றுதான் நிதி பெற வேண்டும் அல்ல. மதுவை விற்று நீங்கள் பெறக்கூடிய நிதி வந்து ஒரு காலமும் வந்து மக்களுக்கு நன்மை செய்யக்கூடியதா இருக்காது. அது தீமைதான் பயக்கும். நம்ம நாட்டுல பூரண மது விலக்கு வந்து அமல்படுத்த கஷ்டம்ங்கிற அளவுக்குலாம் பேசுறாங்க. அப்படிலாம் கிடையாது. இப்போ சற்றப்ப எனக்கு தெரிஞ்சு நான் பட்டியலே போட முடியும். பூரண மது விலக்கு இருக்கக்கூடிய நாடுகளுடைய பட்டியல் மிகப்பெரிய பட்டியல். அரபு நாடுகள் எதுவுமே வந்து
பாத்தீங்கன்னா சாராயம் ஆலைகள் இல்ல, மதுக்கடைகள் இல்லை. சவுதி அரேபியா, பஹ்ரைனு, துபாய், ஷார்ஜா இந்த போல நாடுகள்லாம் சாராயத்த காய்ச்ச மாட்டாங்க. அங்கும் இங்குமா குடிப்பாங்க. ஆனா வந்து பூரண மதுவிலக்கு கொள்கையில உள்ளவங்க தான் அவங்கலாம். ஆப்கானிஸ்தானா இருக்கட்டும், பாகிஸ்தானா இருக்கட்டும், நம்ம அண்டை நாடுகள். ஏன் பங்களாதேஷ் எடுத்துக்கிறங்க. 90% கிடையாதுங்க அங்க ஆளு. அப்ப கிட்டத்தட்ட 50க்கு மேற்பட்ட நாடுகள்ல, அரபு நாடுகள்ல இதை வந்து சட்டமா ஏற்றி வச்சிருக்காங்க. அப்ப அந்த அவங்கலாம் மனுஷன் தானே, குடிக்காம தானே இருக்கிறாங்க. படிப்படியா போவோமே. கடந்த டிசம்பர் மாதம் 2023ல இந்த ஒரு கேள்வியா எழுப்பப்படுது நாடாளுமன்றத்துல. எத்தனை லட்சம் பேர் குடிக்கிறாங்க நாட்டுல இருந்து? ஒரு பட்டியல் போடுறாங்கங்க. நாடாளுமன்ற அவை குறிப்புல பாருங்க, கடந்த டிசம்பர் மாதத்துடைய கூட்டத்தொடர்ல உள்ளது. 2023 எத்தனை லட்சம் பேர் குடிக்கிறாங்க? பட்டியல் வாரியா. அதுல பெண்கள் எத்தனை பேரு? ஆண்கள் எத்தனை இத்தனை லட்சம் பேரு? மாணவர்கள் எத்தனை லட்சம் பேரு? 17 வயதுக்கு உட்பட்டவர் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க? சொல்றீங்களா இல்லையா? அவை குறிப்புல இருக்கா இல்லையா? ஒழிக்கணுமா இல்லையா அத? அப்ப அதை நோக்கி பயணிங்கன்னு அழைப்பு இருக்கும்போது, கிருஷ்ணசாமி ஒரு பக்கம் என்ன செய்றாரு? அரசியல் பண்ணுகிறார். இன்னொரு பக்கம் அன்புமணி ஐயா, எங்க அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர் வந்து அவர் அரசியல் பண்ணுகிறார். இது அரசியல் பண்ணக்கூடிய மேட்டரா? அதே மாதிரியான ஒரு அரசியல் தான் தமிழிசை சவுந்தரராஜன் அக்காவுடைய பேச்சும் அமைந்திருக்கிறது. இப்ப தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தொடர்ந்து கேட்கும் பொழுது, இவர் திமுகவுக்கு அழைப்பு குடுக்குறாரு. திமுகவுக்கு என்ன தகுதி இருக்குது? ஏன்னா திமுகவினுடைய உறுப்பினர்கள் சில பேரே வந்து ஆலை எடுத்து நடத்துறதா வந்து அவர் சொல்றாங்களே. மது இப்ப நான் என்ன கேட்கிறேன், இந்த இந்த மதுவை பொறுத்தவரை நாங்க தமிழ்நாட்டுக்கு மட்டும் நடத்தவில்லை. திரும்ப திரும்ப அதை சொல்றோம். அக்கா வந்து தெளிவா புரிஞ்சு கொள்ள வேண்டும். இந்த பூரண மதுவிலக்கு என்பது தமிழ்நாட்டுக்கு மட்டும் நான் சொல்லல. தேசிய லெவலுக்கு நீங்க கொண்டு வாங்கன்னு சொல்றோம். அப்ப அதனால நீங்க திமுகவுக்கு அழைப்பு கொடுக்க, திமுகவுக்கு அழைக்கலன்னா திமுகவுக்கு அழைக்கலாம்பாங்க. திமுகவுக்கு அழைப்பு கொடுத்தா திமுகவுக்கு அழைக்கலாம் பாருங்க. அப்ப என்னதான் செய்யறது? நாங்க அழைப்பு கொடுக்கறதுக்காக போகலைங்க. அவரு வந்து இப்ப அந்நிய முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அமெரிக்கா சென்று வந்திருக்கிறார் முதலமைச்சர். அவருக்கு வாழ்த்து சொல்வதற்காக போயிருக்கிறாங்க. அப்போது 3 பக்கத்துல எங்க மதுவிலக்கு கொள்கைன்னா என்ன? எதற்காக நாங்க என்ன செய்றோம்? இந்த மாநாடு நடத்துறத வந்து தெளிவா பிரிண்ட் பண்ணி கையில குடுத்துருக்காங்க. 3 பக்க அறிக்கை. அது கோரிக்கை மனு. அதை எங்க ட்விட்டர்ல நீங்க பாருங்க, தலைவருடைய ட்விட்டர்ல வெளியே இருக்கிறது. எல்லா ஊடகங்களும் வெளியே வந்திருக்கிறது. தெளிவா தானே அது இருக்கிறது. சட்டபூர்வமா இருக்குது. அப்போ வந்து அதை வந்து கருணையோடு பரிசீலித்த முதலமைச்சர் அவர்கள், தளபதி ஸ்டாலின் அவர்கள், கோரிக்கையில நியாயம் இருக்குது. கோரிக்கையில உண்மை இருக்கிறது. விசிகாவுடைய கோரிக்கையில அரசியல் இல்ல இதுல. அதனால தான் ஆர்.எஸ். பாரதி அவருடைய முக்கியமான தலைவரா இல்லையா விசிகா, திமுகவில அண்ணன் ஆர்.எஸ். பாரதி உட்பட 2, 3 அமைச்சர்களை நான் என்னுடைய பிரதிநிதியா அந்த மாநாட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இது நல்ல ஒரு விஷயம் தானே. ஆளக்கூடிய கட்சியை நான் அதில் உடன்படுகிறோம். உங்கள் மாநாட்டுக்கு, மது போதை ஒழிப்பு மாநாட்டுக்கு நாங்கள் ஆதரவு தருகிறோம் வரும்போது வரவேற்கத்தான் அதை செய்ய வேண்டும். அப்ப என்ன அர்த்தம்? எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றக்கூடிய முதல் படியை ஓகே பண்ணிட்டாங்க. அப்ப உங்களுக்குள்ள கோரிக்கை என்ன? படிப்படியா மது விலக்கு என்ன செய்யுங்க, கொண்டு வாங்க. அதுக்கான செயல் திட்டத்தை தீட்டுங்க. அதுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் பிக்ஸ் பண்ணுங்கன்னு கேட்டிருக்கோம். சரின்னு தலையாட்டிட்டு விட மாட்டோம். நீங்க ஒரு 1 இயர்ல என்ன செய்வீங்க? 2 வருஷத்துல என்ன செய்வீங்க? எத்தனை மதுக்கடையில வந்து நீங்க வந்து க்ளோஸ் பண்ணுவீங்க, பூட்டுவீங்க, இதை எல்லாம் நாங்க கேட்டிருக்கிறோம். அந்த கோரிக்கையிலே நாங்க கேட்டிருக்கிறோம். அப்ப அதற்கு இசைவாக வருகிறார். இதை கூட அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் வந்து கொச்சைப்படுத்துறாங்கன்னா, இப்ப அண்ணாமலை இல்லாமல் இருக்கக்கூடிய வெற்றிடத்தை வந்து நிரப்புறாரு நம்ம தெரியல. அண்ணாமலை தான் குட்டங்க மண்டங்க இப்படி பேசுவார். அப்ப அண்ணாமலை வந்து இப்ப இல்ல தமிழ்நாட்டுல, லண்டன் போயிட்டாரு. அவர் இல்லாத குறைய நம்ம நிறைவேற்றுவோம் அடிப்படையில தமிழிசை பேசுறாரு மாதிரி நான் கருதி கொள்கிறேன். இதுல வந்து மட்ட ரகமான அரசியல் இது. அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் வந்து திரும்பவும் சொல்றேன், அவர் இருக்கக்கூடாத கட்சியில இருக்கிறதுனால பேசக்கூடாத விஷயங்கள் எல்லாம் அவர் பேசுறாரு. அதான் இதுல மேட்டு. இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் சொல்லும் பொழுது, கூட்டணியில இருப்பதும், இல்லாமல் இருப்பதும் அந்த தலைமை முடிவெடுக்கக்கூடியது அப்படிங்கிற மாரி கருத்து தெரிவிச்சிருக்கிறாரு. அந்த கருத்தை தெரிவிப்பதற்கான அது அது ஒவ்வொருத்தருடைய சுதந்திரம் அப்படிங்கிற மாரி பேசியிருக்கிறாரு. அந்த கருத்தை தெரிவிப்பதற்கான அர்த்தம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன கருத்து? திரும்ப சொல்லுங்க. அதாவது கூட்டணியில இருப்பதும், இல்லாமல் இருப்பதும் அது அவரவர் கட்சியினுடைய சுதந்திரம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. அத வந்து ஊதி பெருசாக அப்படி ஸ்டேட்மெண்ட் சொல்லவில்லை. என்ன சொல்றாங்கன்னா, பத்திரிகையாளர் கேட்கிறாங்க, இப்ப கூட்டணி வந்து முறிஞ்சிடக்கூடாது. கூட்டணி வந்து முறிஞ்சு கூடாது. நீ கூட்டணி முறையை பத்தி நாங்க என்ன செய்ய மாட்டோம், கவலைப்பட மாட்டோம். உள்ள ஸ்டேட்மெண்ட் இன்னுமே இருக்கிறது. கூட்டணியை பத்தி நம்ம கவலைப்படுறாங்க. நோட்டுக்கும் சீட்டுக்கும் நாங்க என்ன செய்யறது இல்ல, நாங்க பார்த்து முடிவெடுக்கக்கூடியது இல்ல.
கூட்டணி முறிச்சாலும் பரவாயில்ல, மதுவிலக்கு நாங்க என்ன செய்ய முடியாது, பின்வாங்க முடியாதுங்கிறாரு. காரணம் என்னன்னு, அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. கள்ளக்குறிச்சியில எரிசாராயத்தை வந்து குடித்து பருகி சற்றொப்ப பாத்தீங்கன்னா ஒரு 69 பேர் இறந்து போயிட்டாங்க. அதுல நாங்களே போய் நானும் சேர்ந்து போய் பார்த்தேன். ரொம்ப கோர சம்பவம், ஒரு சோகமான சம்பவம்னு பாத்தீங்களேன். அது ஒரு வீட்டுக்குள்ள போனீங்கன்னா ஒரு தாய் 2 பிள்ளைக்கு உடைய அந்த தாயும் குடிச்சிட்டு இறந்திருக்காங்க. அந்த தந்தை அவர் கணவரும் இறந்திருக்கிறாரு. பிள்ளைகள் 2 அனாதையாக இருக்கிறது. அப்போ அந்த சுற்றி வர இருக்கக்கூடிய அந்த தாய்மார்கள் வந்து எங்க தலைவரை பாக்குறாங்க. ஒவ்வொரு கிராமமாக போய் இது போன்ற பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு 10,000 நிதி உதவிகளை வழங்கினார். அப்ப சில பெண்கள் வந்து எங்க தலைவரை சுற்றி நின்று கொண்டு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. இந்த மதுவை வந்து நீங்க ஒழிக்க கூடாதா? இந்த மது ஒழிப்புக்கு நீங்க ஏதாவது செய்யக்கூடாதா? இந்த பாருங்க பெண்கள் எல்லாம் குளித்து வந்து இந்த மாதிரியான கஷ்டப்படுறோமேங்கிற மாதிரி ஒரு கோரிக்கையை வந்து வச்சாங்க. ஒரு மனக்குறுமலை வந்து வெளிப்படுத்தினாங்க. அதன் வெளிப்பாடுதான் இந்த மது போதை ஒழிப்பு மாநாடு. அப்ப அதை நீங்கள் அந்த பேக்ரவுண்டோட புரிஞ்சு கொள்ள வேண்டும். அப்ப அந்த தாய்மார்களுடைய கண்ணீரை துடைக்க வேண்டும். இந்த தாய்மார் பட்ட கஷ்டத்துக்காக நம்ம விடிவுகளை வந்து உருவாக்க வேண்டும். அதுக்கு ஒரு வழிகாட்டல் வேணும் என்ற அடிப்படையில ஒட்டுமொத்த பெண்கள் மாநாடு, மகளிர் மாநாடு தான் இது. அப்போ ஒட்டுமொத்த கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு, இயக்கங்களுக்கு அப்பாற்பட்டு, அரசியலுக்கு அப்பாற்பட்டு நீங்க பெண்கள்லாம் நீங்க வாங்க. நீங்கள் வந்து தெளிவான முடிவு எடுத்துட்டீங்கன்னா, இந்த மது போதைங்கிற அரக்கனை வந்து நிச்சயமா ஓட ஓட விரட்டி விடலாம். தமிழக மண்ணிலிருந்து வேரோடும் மண்ணோடும் நாம் ஒழித்திடலாம் என்று அறைகோல் விடுத்து ஒரு முயற்சி எடுத்தா, அதுல வந்து கூட்டணி முறிந்து விடுமேன்னு என்று கேள்வி எரிச்சலா இருக்குமா இருக்காதா? இப்ப இந்த பேக்ரவுண்ட் நாங்க நின்று களத்துல நின்று 3 நாட்கள் 4 நாட்கள் அந்த அந்த பிணங்களை எல்லாம் பார்த்து சோகத்துல அறிவிக்கப்பட்ட ஒரு விஷயம். இது வந்து ஒழிச்சே தீர வேண்டும்ங்கிற ஒரு இது எங்க கட்சியுடைய பைலால இருக்கிறது. ஒவ்வொரு மாநாட்டிலும் நாங்க வந்து தீர்மானம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். எங்க தலைவர் தெளிவாவே சொல்லுவார். விடுதலை சிறுத்தை கட்சியுடைய பொறுப்புல இருக்க யாரும் என்ன செய்யக்கூடாது, மதுவை அருந்தக்கூடாது, சாராயம் குடிக்கக்கூடாது, அப்படிதான் நீங்க வராதா இங்க, என் மாநாட்டுக்கே வராதா, இப்படிலாம் சொல்லியிருக்கிறார். கடந்த 2023 வெல்லும் சனநாயக மாநாடு திருச்சியில 10 லட்சம் பேருக்கு மேல கூடணும். என்ன தெரியுமா அறிக்கை விட்டாரு? சாராய மது அருந்தவர்கள் என் மாநாட்டுக்கு வராதன்றாரு. எந்த தலைவராவது, எந்த அரசியல் கட்சி தலைவராவது தமிழ்நாட்டுல கேரள பார்த்து நீங்கள் சாராயம் குடிக்க கூடாது என்று சொல்லுவாங்களா? இல்ல. நாங்கள் பார்க்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க பாருங்க. அன்றைக்கு 1400 வருஷத்துக்கு முன்னாடி அரபு தீபகற்பத்துல இப்படித்தான் வந்து சாராயம் கரை கொண்டு ஓடிச்சு. ஒரே ஸ்டேட்மெண்ட்ல நிறுத்தி காட்டினாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என்ன சொன்னாங்க? உனக்கு 10 கிளாஸ்ல போதை வருதா, ஒரு சொட்டும் ஹராம். ஹராம் என்று சொன்னால் தடை. மார்க் அடிப்படையில் நீங்க முஸ்லீமா இருந்தா சாராயம் குடிக்க கூடாதுனாங்க. குர்ஆன்ல வந்து என்ன வசனம் வந்து வந்திருக்கிறது? மதுபானமும், சூதாட்டமும், கற்சிலைகளை வணங்குவதும் சாத்தானின் அடிச்சூடுகள், நீங்க பின்பற்றாதீங்க. இப்படிப்பட்ட கட்டளைகள் இட்டதின் காரணத்தாலதான் நான் இன்னைக்கு லிஸ்ட் வாசிச்சேன். இவ்வளவு நாடு, சவுதி அரேபியா, பஹ்ரைனு, கத்தரு, குவைத்லாம் சொல்றவன், இதெல்லாம் மது ஆலைகள் கிடையாது. மக்கள் வந்து மத போதைக்கு அடிமையாக இல்ல. ஓரளவு பாதுகாக்கப்பட்டிருக்காங்க. ஒரு 90% மக்கள் பாதுகாக்கப்பட்டிருக்காங்க. காரணம் இந்த சித்தாந்த விஞ்ஞானம் இது. இது போன்ற ஒரு ஆள் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்து திருமாவளவன் சொல்கிறார். இது மாதிரி நம்ம மாறணும். அதுவிலிருந்து நம்ம என்ன செய்யணும், நம்ம மக்களை மீட்டெடுக்க வேண்டும் முயற்சி பண்ணுனா, குறைந்தபட்சம் நீங்க சப்போர்ட் பண்ணணும். சப்போர்ட் பண்ணாலும் பரவாயில்ல. இந்த மாதிரியான 4ஆம் தர விமர்சனங்களை வந்து நீங்க வந்து தவிர்க்க வேண்டும் அல்லவா? இதான் இதான் ஒரு ஒரு பாலிடிக்ஸா? இதுதான் அரசியலா? இதான் ஒரு நேர்மையான அரசியலா நான் கேட்கிறேன். அவருடைய டாக்டர் கிருஷ்ணசாமி என்னதெல்லாம் சொல்றாரு? சீட்டு பேரத்தை கூட்டுவதற்காக அப்படிங்கிற சீட்டு பேரத்தை கூட்டுமா அது? நாளைக்கு எலெக்ஷன் நடக்க போகுது. அடுத்த மாசம் எலெக்ஷனு. சட்டமன்ற தேர்தலுக்கு 2 வருஷம் இருக்குங்க. எவனாவது இன்னைக்கு வந்து சீட்டு பேரத்தை பத்தி பேசுவானா இதுக்கு? அப்ப இது இப்படி எல்லாம் நான் கேட்கிறேன். எங்களுக்கு கிட்டத்தட்ட 40க்கு மேற்பட்ட தொகுதிகள்ல, சட்டமன்ற தொகுதிகள்ல விசிகாவுக்கு வந்து வாய்ப்பு இருக்கிறது. நான் ஒவ்வொரு மாவட்ட வாரியா சொல்ல முடியும். ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு தொகுதி நான் கணக்கெடுத்து சொல்ல முடியும். என்கிட்ட டேட்டா இருக்கிறது. அவ்வளவு ஏன் சிட்டி சைட்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22க்கு மேற்பட்ட தொகுதியில விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தொண்டர்கள் யாருக்கு வாக்களிக்கிறாரோ அவர்தான் எம்எல்ஏ ஆக முடியும். வடக்கே வந்து அவ்வளவு இதா இருக்குது. நீங்க சிதம்பரம் தொகுதியை எடுத்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி நீங்க காட்டுமன்னார் தொகுதி, அந்த மாதிரி தொகுதிகள்லாம் பாத்தீங்கன்னா விசிகாவே முழுமையா நின்று தனியா நின்று ஜெயிக்கலாம். அந்த அளவுக்கு உள்ள வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள் இருக்கிறது. இதெல்லாம் கூட்டணி தான் போயிருக்கோம். சவுத்ல எடுத்துக்கிறீங்க, கன்னியாகுமரி எடுத்துக்கிறீங்க, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர் போன்ற மாவட்டங்கள்லாம் குறைஞ்சது ஒவ்வொரு தொகுதியை என்ன செய்ய முடியும், நம்ம வந்து வெற்றி பெற முடியும். அந்த அளவுக்கு வந்து இருக்கிறது. கட்சி வளர்ந்திருக்கிறது. 70 லட்சத்துக்கு மேற்பட்ட தொண்டர்கள் வந்து அனுபவித்து நிற்காத கட்சியில. இப்படிலாம் இருந்தும்
கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல வெறும் 2 சீட்டை வாங்கிட்டு போனாங்க. எங்க அண்ணன் ரவிக்குமார் தலைவர் திருமாவும் எம்பி ஆகணும். நாங்க அன்னைக்கு முரண்டு பிடிச்சோமா, டிமாண்ட் வச்சோமா, சீட்டு பேரட்ட கூட்டத்துக்கு நாங்க கூட்டணி முறிச்சுக்கிட்டோமா? இல்லையே. அந்த இந்தியா கூட்டணிக்காக அரும்பாடுபட்டோமே, பட்டமா இல்லையா? அப்ப என்ன? கான்ஸ்டிடியூஷனை காப்பாற்ற வேண்டும், இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும், கொள்கை தான் முக்கியம். நோட்டோ சீட்டோ அதெல்லாம் முக்கியம் இல்லை என்றுதானே முடிவெடுத்தோம். அது மாதிரியான முடிவு தாங்க இந்த இந்த முடிவும். மது போதையை ஒழிச்சே ஆக வேண்டும். இதுல கட்சி, கூட்டணி, சீட்டு, நோட்டு அவர் முறைச்சிக்கிடுவாரு. இந்த கூட்டணிகள் தலைவர் நம்மளை தப்பா நினைப்பார். அதெல்லாம் பார்க்க முடியாதுங்க. மக்களை காப்பாத்தி ஆகணும். மக்கள் என்று வந்துட்டால் மக்கள் பக்கத்துல தான் விசிக நிற்கும் என்பதற்கு இதே விட ஒரு சான்று உங்களுக்கு இல்லை. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி.